காலையில் 7 மணிக்கு 6:30 மணி 6 மணிக்கு நிலா நிலா ஓடிவா பாட்டு. பையில தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ சோறு 3 முட்டையை வச்சு அவன் நிலா நிலா ஓடிவா அப்படின்னா அந்த பையன் தெரியாமல் நிலா நிலா ஓடி அப்படின்னு வாயை திறக்கிறா. ஒரு சோறு 1 முட்டையை உள்ளே குத்தி விட்டு அவன் பாதி முழுங்காமல் இருக்கும்போது அடுத்த லைனை போடுறாங்க, நில்லாமல் ஓடிவா அப்படின்னா அவன் பாதி முழுங்காமல் நில்லாமல் ஓடி அப்படின்னா இன்னொரு கோல சோத்தை உள்ளே போட்டு முட்டையை குத்தி விட்டு பாட்டை முடிச்சு விட்டா வகுறு இத்தனை இருக்குங்க. திங்கக்கிழமை 2 நாளாக 1க்கும் போல 2க்கும் போல ஒரு டையை இங்கனக்குள்ளே ஒரு பெல்ட் கட்டுறாங்க. எதுக்கு பெல்ட் சொல்லுங்கள்? காலையில் இவ்வளோ சோறு சாப்பிட்ருக்கானா? பேராசிரியர் சங்கீத் ராதா அவர்கள் வந்துட்டாங்க. அவங்க எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஆரம்பித்தோன்னா கடைசியாக தான் வருவாங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு கைது தட்டுங்க. ஸ்பெஷல் வரவேற்பு. நல்லா இவ்வளோ சோறு சாப்பிட்ருக்கானா? பகுத்துலேருந்து கீழே இறங்கக்கூடாதுன்றதுக்காக பெல்ட்டு. நல்ல சோறு இங்கே சாப்பிட்டுருக்கானா? வாந்தி பத்தில் கூட அந்த டையை போட்டு சூக்ஸை பாட்டு மாட்டுனா இந்த பஸ்ஸில் 6:30 மணிக்கு ஏற்றுறோமா, பஸ்ஸில் ஏற்றி விட்டு அம்மாவும் அப்பாவும் எங்கள் அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அந்த பையன் உள்ளேருந்து நீ விளங்க மாட்ட, பெரியவனாகி உன்னை முதியோர் சேர்க்குறேன், அம்மா 1.5 வயசில் சேர்த்து விட்டா அப்பாவுக்கு டாட்டா சொல்லு, இருறா உனக்கு முதியோர் ஈயத்தட்டு இருக்குது அப்படின்னு உள்ளே போனால் 6 மணிக்கு பஸ் ஏற்றுனா ஊரை பூரா சுற்றி 9 மணிக்கு போகிறாச்சா. போனால் இவன் காலையில் இவ்வளோ சோறு முட்டை நல்ல 4 முட்டையை சாப்பிட்டேன்னா நல்லா வகுறு உப்பி டங்கிட்ட மரம் அடிக்குது வகுறு. 2 நாளாக ஒன்றும் போகல. மூக்கை இப்படி ஒழுக விட்டுக்கிட்டு இருக்கான் பாவம். உள்ளே போனால் யாரும் தப்பாக நினச்சிடாங்க. நான் இப்போ பேச உள்ள ஆந்திரா பக்கம், தமிழ்நாடே இல்லை. ஆமாம், அது வேறு வம்பு. ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்லாம் எங்கேதான் செலக்ட் பண்ணுவாங்களோ தெரிலங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட் மாதிரியே இருக்குங்க. ஒரு அம்மாவில் முடிய பூரா மூஞ்சியில் தொங்கப்பட்டு வாங்க வாங்க அப்படின்னு பயில போகமாட்டேன் பேயின்ட்டு அம்மா இதாண்டா டீச்சரு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு கையையும் காணா ஒன்றையும் காணா. உள்ளே போனால் இவனுக்கு வகுர் 2 டங்கு டம்மரை அடித்து உட்கார முடியலை. முதல் பீரியடு இங்கிலீஷ் அந்த அம்மா ஆரம்பிக்குது. பி போட்டுச்சுல, இவன் டவுசரை கழட்டிட்டான். டீச்சர் நோ பை சிட்டவுன் பட்டனை கழட்டிட்டான். மிஸ்ஸு போடுது பி போட்டது பி அப்படின்னுச்சுல, டீச்சர் ஓய் சிட்டவுன் நோ சிட்டவுன். அடுத்து பி ஓ அப்படின்னுச்சுல, டவுசரை கையில் வச்சுட்டான். டீச்சர் நோ பை சிட்டவுன். ஒய் போட்டு பி ஓ ஒய் பாய் அப்படிச்சா, இல்லை டீச்சர் ஓய் நோ பாய் நோ யூ சே பாய் அப்படின்னு. இது பாயின்னாவே ஆயின்னு அதுக்குன்னே ஒரு ஆயமா வச்சுருக்காங்க. ஆயமா போனோன்னா ஆயமாட்ட போய் ஆயமாண்ணா ஏன்டா 2 நாளாக போகாமல் ஏன்டா இங்கே வந்து நிற்கிறீங்க? ஏற்கனவே 22 பேர் நிற்கிறான்டா. கழுவி விட்டு உள்ளே அனுப்புனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். இப்படி நம்ம படிக்கலை, இன்றைக்கி மாறிடுச்சு. இது வாழ்க்கை இன்னைக்கு தான். இன்னொன்று நானும் தான் சார் +2 படித்தேன். நீங்கள் படித்தீங்களா மேடம்? அம்மாவெல்லாம் பிஹெச்டி முடிச்சு இன்னொரு பிஹெச்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எம்பிட்டு பெரிய படிப்புன்னு. ஆனால் நீங்கள்லாம் நாங்களும் தான் சார் +2 படித்தோம். ஆனால் இப்போ இருக்க அநியாயம் மாதிரி அநியாயமே இல்லைங்க. நீங்கள் +2 படிக்கிற வீட்டை பாருங்களேன், இலவு வீடு மாதிரியே இருக்குது. பேப்பர் அப்படின்றான் கத்தாதீங்க. ஏன் பையன் +2 ஏன் பையன் +2ன்னா அவன் வந்து பேப்பர் போடக்கூடாதா? பால் கத்தாதீங்க. ஏன் பையன் +2? ஃபோன் வருது, ஹலோ உங்கள் தாத்தா செத்துட்டாரு, நாங்கள் வரமாட்டோம். ஏன் பையன் +2? ஏன் பையன் +2 தாத்தா சாகக்கூடாதா? அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, டே நீ எப்படியாவது டாக்டர் ஆயிரு, அம்மா நீ எப்படியாவது இன்ஜினியர் ஆயிரு, அவங்க பாட்டி நீ எப்படியாவது வக்கீல் ஆயிடுறா. 3 ஒருத்தர் எப்படிங்க 3 அவன் மொத்தத்தில் லூஸ் ஆயிடுறான். வீடே டென்ஷனாக இருக்கு, இவன் ஹாப்பியாக இருக்கான். படிப்பு. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேங்க, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் ஒருத்தர் படிப்பு தேவை. படிப்பு மட்டுமே ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாற்றி விடாது. இதுக்கு தான் கைதட்டணும். எல்ஐசி மக்கள் ரொம்ப அறிவார்ந்த மக்கள்ன்றதுனால சொல்கிறேன். ஒருத்தன் வந்து டாக்டருக்கு கிடைக்கல, நீட்டு கிடைக்கல, இன்ஜினியரிங் கிடைக்கல, கவலைப்படக்கூடாது சார். 1000 உதாரணம் இருக்குது சார், 1000 உதாரணம் இருக்குது. படிப்பு தேவை. சரி நான் கேட்குறேன், எதுக்கு சார் படிக்கணும்?
ஒருத்தன் சும்மா உட்காந்து இப்படி காலாட்டிக்கிட்டே இருந்தான் படிக்காமல் கொள்ளாமல். அவங்க தாத்தா வந்து கேட்டார், நல்லா படிடா அப்படின்னாரு. படித்து அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும், வேலை கிடச்சி நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், நல்ல பொண்ணை